Exercise 5.2, 7th question. Show that the absolute value of difference of the focal distances of any point P on the hyperbola is the length of its transverse axis. அப்போ கொஷினில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா length of the transverse axis என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை வச்சு difference of the focal distance of any point P. அப்போ ஹைப்பர்போலா என்னென்னு கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. அப்போ ஹைப்பர்போலா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு கர்வ் வரைகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோக்கஸ் F1 another focus F2. ஓகேவா? A dash minus a, 0 ஏங்கிறது small a, 0 டைரக்ட்ரிக்ஸ் ரெண்டு கர்வுக்கும் இந்த கர்வுக்கு லெஃப்ட் சைடு இந்த கர்வுக்கு ரைட் சைடு ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் வருமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் இசட்னா a/e, 0 இசட் டேஷ்னா மைனஸ் a/e, 0 சென்டர் 0, 0. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. அப்போது F1லேருந்து F2 வரைக்கும். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு எடுக்கணும்? P, எனி பாயிண்ட் P. அப்போது Pங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா F1P, F2P ஃபோக்கல் டிஸ்டன்சஸ். இந்த ஃபோக்கல் டிஸ்டன்சஸை மட்டும் வச்சு நம்மளால் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஃபைண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ஃபோக்கஸ் டு லோக்கஸ் டிஸ்டன்ஸையும் லோக்கஸ் டு டைரக்ட்ரிக்ஸ் டிஸ்டன்ஸையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போது ஃபோக்கஸ் டு லோக்கஸ் டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட்டு லோக்கஸ் டு டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? இது இந்த லோக்கஸ்லேருந்து டைரக்ட்ரிக்ஸுக்கு வர டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? பர்பெண்டிகுலர். சரியா? இது எப்படி இருக்குது? பர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த பாயிண்ட் என்னன்னு நோட் பண்ணுறோம்? M. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். இது M டேஷ். ஏன்னா டைரக்ட்ரிக்ஸ் ரெண்டு இருக்குது. அப்போது இந்த ஃபோக்கஸ் டு லோக்கஸ், லோக்கஸ் டு டைரக்ட்ரிக்ஸ், திரும்ப லோக்கஸ் டு டைரக்ட்ரிக்ஸ். இப்போது இந்த Bலேருந்து இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒன்று, Pலேருந்து இது வரைக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ இது ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரியா? PM டேஷ் ரெண்டு டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கிது. இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா. சரியா? அப்போது E ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்டு லோக்கஸ், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லோக்கஸ் அண்டு டைரக்ட்ரிக்ஸ். இதுதான் எசென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா. இப்போ எசென்ட்ரிசிட்டினா எப்போ வரும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்டு லோக்கஸு, ஃபோக்கஸுக்கும் லோக்கஸுக்கும், அடுத்தது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லோக்கஸ் அண்டு இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டைரக்ட்ரிக்ஸ். சரியா? அப்போது E ஈக்குவல் டு நமக்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்குது. அப்போ என்ன ஃபஸ்ட்டு எடுக்கிறோன்னா F1P டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்டு லோக்கஸ் தானே. அப்போது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸுக்கும் லோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் F1P டிவைடட் பை பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லோக்கஸ் அண்டு டைரக்ட்ரிக்ஸ். அப்போ லோக்கஸ்லேருந்து இந்த பாயிண்ட் லோக்கஸ் P, டைரக்ட்ரிக்ஸ் வந்து என்ன ஃபஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ் M. இப்போ PM. திரும்ப E ஈக்குவல் டு அடுத்த ஃபோக்கஸ் F2P நெக்ஸ்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? லோக்கஸுக்கும் டைரக்ட்ரிக்ஸுக்கும் PM டேஷ், F2P PM டேஷ். இப்போது இதுலேருந்து F1P கண்டுபிடிக்கிறோம். அப்போ F1Pனா P சைடு மல்டிப்ளை ஆகிடும், EPM. அதே மாதிரி F2P போடுறோம். அப்போது PM இந்த பக்கம் மல்டிப்ளை ஆனால் EPM டேஷ். இப்போ இதுலேருந்து நமக்கு ரெண்டு எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்போது F2P மைனஸ் F1P, F2Pயோட வேல்யூ மைனஸ் F1Pயோட வேல்யூ, இது ரெண்டுத்துக்குள்ள ஃபோக்கல் டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ F2P மைனஸ் F1P. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து ஈயை காமனாக வெளியில் எடுத்துட்டா PM டேஷ் மைனஸ் PM டேஷ் மைனஸ் PM எங்கே இருக்குது? PM டேஷ் மைனஸ் PM. அப்போது PM டேஷ் இந்த டோட்டல்லேருந்து PMஐ மைனஸ் பண்ணால் பேலன்ஸு தான் என்ன? M டேஷ். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது என்ன எழுதியிருக்கோம்னா M டேஷுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? Z டேஷ். M டேஷுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? Z டேஷ். சரியா? அப்போது E இன்ட்டு இசட்னா இசட்டு டைரக்ட்ரிக்ஸ், இதுவும் டைரக்ட்ரிக்ஸ். அப்போது இந்த இசட்லேருந்து இசட் டேஷ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவோ? இங்கே -a/e, இங்கே +a/e.
இப்போது இதில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் என்ன 0 0ங்கிற பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். அப்போ a/e மைனஸ் a/e. இப்போது a/e மைனஸ் a/e. இப்போ என்ன வரும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 2a/e அதுதான் இங்கே இருக்கும். இப்போ இஇ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 2a. அப்போ லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் 2a. அவ்வளோதான். இது இம்பார்ட்டன்ஸ் தான். லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னால் அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் நமக்கு? ஏலேருந்து a' வரைக்கும். இதுதான் லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.